பட்டேல் சமூக மக்கள் வந்து இப்போ விசிகா போய் கருணாநிதி அவர்கள்கிட்ட கேட்குது எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு. விசிகா கட்சினா பெரிய கட்சியா வந்து பொது தொகுதிக்கிற அளவுக்கு ஆகிட்டீங்கன்னு சொன்னோம்னா அது கூட நம்ம வந்து அவர்கள் பார்வையில் இவர்கள் பெரிய அண்ணன் இவங்க சின்ன ஆளுங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்கலாமா? அதனால் இந்த தடவை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம் விஜய்க்கு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே திராவிடம் தான் சாதியை ஒழிச்சுது, நாங்கள் தான் வந்து பாகுபாடை நீக்கணுங்க அப்படின்னு திராவிட சனாதனத்தை பேசிக்கொண்டே ஆல்மோஸ்ட் எல்லாரும் அங்கே போயிட்டான். பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒன்றே அவனும் சரியில்லைப்பா, விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா போவோம்பா அப்படின்னு. அப்படி நீங்க சொல்ல பார்த்தா தொண்டர்கள் தாவேக்கா, நிர்வாகிகள் திமுக, அண்ணன் தனிமரம். அண்ணன் தனிமரம். என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் தன்னுடைய பதவி வந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு உடனடியாக ஒரு 6 மாதத்துக்கு தேர்தல் வைத்தால் இதை விட அதிக மெஜாரிட்டியில் வந்திருப்பார். அதற்கு அவர்கள் தயாராக. ஏன்னா அதுதான் மெயின். என்ன பெரிய கொள்கை, நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ் குழந்தை, அப்புறம் இன்னைக்கு எப்பா ஏன்பா வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் அப்படின்றாங்க. நீ இவர் ஆர்எஸ்எஸ் குழந்தைங்கன்றீங்க. அதில் வேற நாங்கள் இன்னும் அந்த ஸ்டாண்டில் மாறவே இல்லை. அது வேற. அப்போது இப்போ நேரடியாக நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் வந்து இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நான் வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். ரைட்ண்ணே. தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டியலின மக்களுக்கு 8 துறைகள், சில முக்கியமான துறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அதை நம்ம அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இது ஒரு அரசியல் மாற்றம் தான். பட்டியல் சமூக மக்கள் வந்து இப்போ விசிகா போய் கருணாநிதி அவர்கள்கிட்ட கேட்குது எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு. விசிகா கட்சினா பெரிய கட்சியா வந்து பொது தொகுதிக்கிற அளவுக்கு ஆகிட்டீங்கன்னு சொன்னோம்னா அது கூட நம்ம வந்து அவர்கள் பார்வையில் இவர்கள் பெரிய அண்ணன் இவங்க சின்ன ஆளுங்க அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள்லாம் பொது தொகுதி கேட்கலாமா? நீங்கள்லாம் பொது தொகுதி ஆசைப்படலாமா? நீங்களாம் காலில் செருப்பு போட ஆசைப்படலாமா? நீங்களாம் வெள்ளை சட்டை போட ஆசைப்படலாமா? அப்படிங்கிற மாதிரி தானே இது. அப்படி இருந்த சூழலில் இன்றைக்கு இது சந்தர்ப்பத்தால் வந்ததா இல்லை எதேச்சியாக வந்ததா திட்டமிட்டு வந்ததா அந்த டிஸ்கஸ்குள்ளெல்லாம் போகல. எப்படியோ ஒரு 8 பேர் வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் தானே அது. ஏன்னா இது கொடுப்பதற்கு முன்னால் இது பெரிய பேசுபொருளாக மாறுன்னு கூட அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு இது பேசப்படுகிறது இல்லை. நான் முன்ன கூட ஒரு தடவை சொன்னேன், அதாவது இப்போ வந்து சாதி மதம் என்ன ஆளு ஏதுன்னு பார்க்காம விஜய்ன்ற முகத்தை வச்சு எல்லாத்தையும் ஓர்த்து போட்டாங்க. அடுத்த தேர்தல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்காது. ஏன்னா அங்கங்கே 4 கட்சிக்காரன் வந்துடுவான், கட்சிக்குள்ளே ஒரு பெரிய லாபி வந்துடும், அவனுக்கு அங்கே கொடுக்கணும் இவனுக்கு இங்கே கொடுக்கணும், இங்கே மெஜாரிட்டி சாதி அது இதுன்னு உள்ளே புகுந்துடும். நம்ம அடுத்த விஜய் தேர்தலை எதிர்நோக்கிற போது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, குறைவு. அதனால் இந்த தடவை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம் விஜய்க்கு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே திராவிடம் தான் சாதியை ஒழிச்சுது, நாங்கள் தான் வந்து பாகுபாடை நீக்கணுங்க அப்படின்னு திராவிட சனாதனத்தை பேசிக்கொண்டே, ஒரு காலத்தில் ஆரிய சனாதனம் இருந்துன்னு சொல்லுவான், நாம் பார்த்ததில்லை. அது நடைமுறையில் இருக்கான்னா சட்டம் வந்த பிறகு அப்புறம் அது எங்கே நடைமுறையில் இருக்கணும். அப்போது அதை பின்பற்றுபவர்கள், சட்டத்தை கையாள்பவர்கள் சரியாக கையாளுந்தான்னா அது சுத்தமாக அபாலிஷ் ஆகிருக்கும். இவர்கள் அதை அபாலிஷ் ஆகலை, அது அபாலிஷ் ஆகலைன்னு சொல்லிங்கன்னு அதை விட கொடுமையான திராவிட சனாதனத்தை தமிழகத்தில் இவர்கள் கடைபிடித்தார்கள். அதோட வெளிப்பாடு தான் நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ பட்டியல் சமூக மக்கள் 22% இங்கே தமிழகத்தில் இருக்கதான் சொல்கிறாங்க. பெரிய இந்த திமுக தானே சாதி ஒழிப்பு கட்சி, நம்ம அதை தான் சொல்லி ஆகணும். யாரும் வந்து அதிமுக நாங்கள் சாதி ஒழிக்கிறதுக்காக வந்தோம் அப்படிலாம் அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை. அப்போது திமுகவில் இந்த ஆளுமைகளில் இந்த சமூகத்திலிருந்து எத்தனை ஆளுமைகள் இருக்காங்க? நீங்கள் ராஜான்னு பொசுக்குன்னு சொல்லக்கூடாது, அது வேற கதை. அது வேறு யாரும் இருக்கா? ஒருத்தனை நம்ம சொல்கிறதுக்கு ஆளே இல்லையே. அப்போ நீ எப்படி வந்து எல்லாருக்குமான சமநீதி கட்சி அப்படின்னு நீ சொல்லுவேன்? நீ சாதிக்கு ஒரு நீதின்ற மாதிரி தான் கட்சி நடத்தவங்க தான் திமுக. அதில் ஒரு பெரிய செம்பட்டி அடி, இதோட மரண அடி தான் இது. இதிலிருந்து திமுக நீ என்ன சொல்லி வந்து மேலே இல்லை தப்பு இல்லை நாங்கள் நினைச்சோம் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவியா? ஒரே ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சரின்னு கொடுத்துட்டு என்ன குதி குடிச்சிங்க?
அந்த செடின்னு உதயநிதி காலில் விழுந்து பதவியேற்பில் பண்ண கேவலத்தெல்லாம் நம்ம அந்த பார்த்தோம். அவமானமே போதாதா? அது மட்டும் இல்லாமல் பொன்முடி மீது பிரச்சனை வந்தது, அவரை எடுத்துட்டு இன்னொரு ஆளை போடணும் போது சரி கொஞ்சம் ஏசியில் ஒரு ஆளை நம்ம ஆளில் போட்டு விடியா அப்படின்னு தானே போட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், பொத்தாம் பொதுவாக அவங்க கட்சிகளில் இப்போ துரைமுருகன், நம்ம பொன்முடி, அப்புறம் அந்த மாதிரி நேரு, கே நேரு, பெரியசாமி, அப்புறம் ஏவாவேலு, சேகர் பாபு, அன்பில் மகேஷ், இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி உங்கள் கட்சியில் ஒரே ஒரு எஸ்சிலேருந்து ஒரு ஆளுமையை சொல்லு. ஒருத்தர் தேடிதான் அனுப்பிக்கிறோம். இல்லை ஒன்றும் வரலையே, அதுவும் இல்லையே. ஆமாம். அப்போது இந்த நிலைமையில நீங்கள் வந்து ஒரு உருட்டு விட்டுருந்தீங்க. அந்த உருட்டை மொத்தமாக இன்னைக்கு வந்து விஜயின் மந்திரி சபை உடைத்திருக்கிறது தான் நம்ம அதை பார்க்கணும். திராவிட கட்சி, சமூக நீதி கட்சி பேசிட்டு இருந்தவர் நம்ம திமுக இயக்கங்கள். ஆனால் ஒரு நடிகர்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவர், ஒரு நடிகர் இந்த சமூக நீதி நிலைநாட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லாமல் இப்போ எல்லாருமே அவரை வந்து விஜய் தேர்தல் முடிவு வருகிற வரை பெரும்பாலானவர்கள் அவரை வந்து நடிகர் 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 தான் சொன்னாங்க. விசில் அடிக்கிறவனை வந்து தியேட்டருக்கு அனுப்பணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது, ஆமாம், ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள், விஜயெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள், இவெல்லாம் முட்டு தாங்கி அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு அரசியல் சூழல் ஒரு பதவிங்கிறது எவ்வளவு மோசமானது என்பதற்கு இதுதான் உதாரணம். நம்ம விஜய் செய்ததை நம்ம பாராட்டுறோம். இருந்தாலும் விஜய் முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் வந்து வாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம். ஏன்னா அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை பெருசாக. நம்ம இவ்வளோலாம் ஜெயிச்சிருவோன்னு அவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதால் கடைசி வரை காங்கிரஸை வந்து அவர் அழைத்தார், விசிகாவை அழைத்தார். யார் வேணாலும் வாங்க, யோக்கியம் வாங்க, நல்லவன் வா, அப்படிலாம் இல்லை, வாங்க நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளணுன்னாரு. அப்போ யாரும் விஜயை நம்பலை. திமுக ஒரு பெரிய சக்தி, ஒரு 10,000 கோடி செலவு பண்ண போகிறாங்க. அதிமுக ஒன்றும் ஒரு பெரிய முகங்கள் எதுவும் இல்லை. அதால் திமுகவே ஆட்சிக்கு வந்துடுன்றது தான் இவங்க கடைசி வரை திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி மாறின உடனே அந்த டிமாண்டிங் இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அந்த தேவை இருந்தது. இப்போ இந்த நம்ம அதிமுக 2ஆக உடைஞ்சது, அதில் வந்து நிறைய பேருக்கு மீது வழக்கு வேறு இருக்குது. அது ஒரு சிக்கலை கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற எண்ணத்தில் அவர் வந்து இந்த மாதிரியான முடிவு, அரசியல் சூழல் இன்றைக்கி மாறி இருக்குது. இப்போ விஜய் கூட இப்போ இவங்களை என்ன சொல்லியிருந்தாரு, தீய சக்தினார் திமுகவை, கல்லாப்பட்டி கூட்டணின்னாரு. இவங்கெல்லாம் கல்லாப்பட்டினா என்ன அர்த்தம், காசை வாங்கி போட்டுன்னு அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் விஜயும் சொன்னார். அப்போது இடம் தேவைப்படுகிறது, எண்ணிக்கை குறைகிறதுன்னு போது சரி பரவாயில்ல வாப்பா, செந்தில் பாலாஜி எப்படி இங்கே இருக்கும்போது திருடனா இருந்து திமுகவுக்கு வந்த உடனே வந்து பரிசுத்தமானாரோ அதே மாதிரி நீங்கள் கல்லாப்பட்டலாம் இல்லை, நீங்கள் கண்ணியமானவர்கள் தான், வாங்கன்னு ஒரு தேவைக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எல்லாரும் பெருசாக ஒன்றும் தெரியல. எல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுலையும் அங்கே போகிறதுலையும் இங்கே போகிறதுலையும் இருக்கிறாங்க. அதாவது விஷயமே தெரியாதவங்க போகிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும், என்ன பண்ணணுன்ற நோக்கு தெரியணும்ல அவங்களுக்கு. அது தெரிவதுக்கான வாய்ப்பு இதில் இல்லை. இவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சில விஷயங்களை வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. ஃபார் உதாரணத்துக்கு நேற்று சவுக்கு சங்கர் வந்து ரிலீஸ் ஆனாங்க. சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டது வழக்கு. முத நாள் வந்து கமிஷனர் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு கையெழுத்தாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் வச்சுட்டு போகிறாருன்னா எவ்வளவு வன்மம் இருக்கும். அப்போ திரும்பவும் நம்ம தான் வருவோம் அப்படிங்கிற எண்ணம் தானே அந்த கும்பலுக்கு. அப்போது தமிழ்நாடு முழுக்க சவுக்கு சங்கர் அநியாயமாக அந்த ஆளை பிடிச்சி போட்டாங்க. அவங்க அம்மா செத்தது திமுகவால் தான். அவங்க அம்மா அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, வீட்டில் கொண்டு போய் மலத்தை ஊற்றுனாங்க, அதை கொண்டாங்கன்னு எல்லாரும், அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அரசியல் சம்மந்தப்படாதவங்க, சும்மா விஷயத்தை இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்க்குறவங்க எல்லாருமே இது ரொம்ப தப்பு, சவுக்கு சங்கர் பற்றி இவ்வளோ அட்ராசிட்டி, இவ்வளோ கேஸ் போடுறது தப்புன்னாங்கல்ல. இப்போது வந்து அரசு நேர்மையான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குல்ல. அதால் வந்து அந்த தலைமையில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு இதை நேர்மையாக கொண்டு போகணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் சேர்ந்து இருக்கிற கும்பல்லாம் அந்த மாதிரியான கும்பலும் இல்லை. அது போக போக தான் தெரியும். ரைட். நேராக சப்ஜெக்ட்டுக்கே வந்துடுறேன். அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணியில் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், ஆனால் அவங்களுக்கு வெளியே இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த லெட்டரையுமே கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு கவர்னர் மேலே குறை சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ நேற்று முந்தானத்து வந்து பேசி அதுலேயும் வந்து இப்போ அமைச்சரவையிலையும் பங்கேற்றிருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்களா, தாவேகா கூட்டணியில் இருக்காங்களா, அல்லது தனியாக இருக்காங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவருடைய இந்த நிலைப்பாடும் இந்த அமைச்சரவை பங்கேற்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதோட திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். அவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்கள் அந்த லெட்டர் ஈடுபட சொன்னீங்கல்ல, இங்கே வந்து திமுக ஒரு முடிவு பண்ணிச்சுங்க, எந்த காரணத்தை கொண்டு விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது,
அதால் நாம் நேர் எதிராக இருக்கிற இரண்டு துருவங்கள் கூட சேரலாம் அப்படின்னு அதில் ஒரு முயற்சி பண்ணாங்க. சேரும்போது அந்த யார் முதல்வர் அது இதுன்னு பங்கு பிரிக்கிற போது அதில் ஒரு சிக்கல் வந்த உடனே சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நான் பொதுவான ஒரு அடிமையை தரேன், நீங்கள் போட்டுருங்க, அப்புறம் மிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ன உடனே அதற்கு திருமாவளவன் இப்போ நீங்கள் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் வாங்கிட்டோன்றார்ல, இது யாரோட அதிகாரம்? இது முழுக்க முழுக்க விஜயோட அதிகாரம். அதிகாரத்தில் பங்கு வாங்கணும்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நின்று விஜய் கூட நின்று இருக்கணும். நின்று நம்ம அதிகாரத்தில் பங்கு வாங்குவோம். நான் வந்து அப்பயே சொன்னேன், எப்போ மக்கள் நல கூட்டணியில் சொன்னேன், நான் 20 வருஷமாக சொன்னேன், மூப்பனார் இருக்கும்போது நான் சொன்னேன் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னேன், மூப்பனார் கூட வரவேற்றாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மக்கள் நல கூட்டணி இருந்தபோது எங்களுக்கு 2-3 சீட்டு தருவீங்க, நாங்கள் 234 தொகுதிகளில் உங்களுக்கு நாயாக வேலை செய்யணும், அப்புறம் வேலை செஞ்சு ஜெயிச்ச பிறகு இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, நாங்கள் மட்டுமே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு இப்போ ஒரு 10-12 ஆண்டு காலம் எப்படி நீ திமுக கூட்டணியில் இருந்த? கடைசியாக உங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு போட வேண்டாம் நீங்களே சொன்னீங்க. அப்போ அங்கேயே அதிகார பங்கு. பாண்டிச்சேரியில் வந்து ஐயோ போட்டுறாதப்பான்னு சொன்னீங்க. சொந்த கட்சி நான் 25 ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன் முடியல? வேற ஒரு இடத்துல போய் நான் சீட்டு கேட்டேங்க, கொடுக்கலுங்க பாவிங்க, அதால் என்னால் முடியலைங்கன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நீங்கள் சீட்டு வாங்குறீங்க, அங்கே யார் நிற்பதுன்னு அப்போ அதை முடிவு பண்ணுற அதிகாரம் உங்கள்கிட்ட இல்லை. ஏன் இல்லை? நீ பண்ண தவறுகள் இருந்து அது எல்லாமே அவங்க கைக்கு போச்சு. இன்னைக்கு கூட இந்த கூட்டணிக்கு அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக சைட்லேருந்து எவ்வளோ மிரட்டினாங்க. அந்த முதல்ல சிஎம் ஆக்குறேன்னாங்க, அது உண்மைதான். அதற்காக தான் இவர் டிலேவும் பண்ணார். சரி எப்படி ஒரு சிஎம் ஆகிட்டா முன்னாள் சிஎம்னு வந்துடும்ல நாளைக்கு அப்படின்னு எண்ணம் பார்த்தார். நான் என்ன சொல்கிறேன், சார் நமக்கான தகுதி இருக்கிறோம். நீ இந்த மாதிரி சூழலில் நான் தமிழகத்தின் முதல்வர்னா நீ எவன் நம்புவோம்? நீ வச்சுக்கிறது ஒரு 2 சீட்டு, ஒரு 30-40 சீட்டு எடுத்துட்டு நாம் அதற்கு ஆசைப்பட்டோம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது அந்த நிகழ்ச்சி அந்த முயற்சி முடிஞ்ச உடனே இவங்க முதல்ல நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுனாங்க. அப்பயே வந்து திமுகவிலேருந்து கூப்பிட்டு மிரட்டி இவரோட முதலீடுகள் எல்லாத்தையும் நாங்கள் முடக்கிடுவோம், எல்லாமே இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் மூலமாகத்தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம லூலு மாலாக இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெரிய கட்டுமான கம்பெனிகள், அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற ஒரு கட்டுமான கம்பெனி, எல்லாமே வயா இவங்க வழியாக தான் போயிருக்கிறதால அதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. கடைசியில் ஆதவர்ஜனா இதில் ஒரு சரியான வேலையை செய்துட்டார். ஆமாம், என்ன செஞ்சாருன்னா எப்படியாவது திருமாவளவனை கூப்பிடணும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் வந்து அங்கே இருப்போம். அதால் இவங்க வெளியே இருந்தால் என்றைக்குமே குடைச்சல் தான். சும்மா இப்போ வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த உடனே ஏன் வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பண்ணீங்க, நீங்கள் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே கப்சிப்புன்னு வாய் முன்னு இருந்தாங்கல்ல, கூட இருந்தாரு. அதான் சொல்கிறேன், பாடும்போது பார்த்து ஏந்து நிற்கிறாருல்ல. அப்போது இது வந்து முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா தலைமையிலான டீம் பண்ண வேலை தான். அதில் முக்கியமாக அவங்க இன்னொரு வேலை செஞ்சாங்க. விசிகாவில் இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. நீ வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு ஒரு மைண்ட் திங்கிங்கை ஏற்படுத்தணும். இல்லை நாம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போய் நம்ம ஒரு அமைச்சராகிட்டா நம்ம ஒரு 4 பேருக்கு நமக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அண்ணன் மட்டுமே எம்பியாக இருக்காரு, ஏதோ ஒரு 2 பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அமைச்சரானால் தான் நம்ம கட்சி தொண்டர்கள் தோழர்கள் இந்த பொறுப்பாளர்கள் ஏதாவது 4 பின்ன 2 பேர் பழிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நெருக்கடியை அவருக்கு கொடுங்கன்னு சில விஷயங்களை குறிப்பிட்ட சில பொறுப்பாளர்களுக்கு இந்த பெரிய பொறுப்பாளர் மூலியமாக போய் சேர்ந்துருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடியை தராங்க. இல்லை ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கேற்கணும்னு வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் வன்னியரசை அமைச்சரவைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நிச்சயமாக வந்து தெரியும், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திமுக விடுதலை சிறுத்தைகளில் திருமாவளவனை தாண்டி தவிரன்னுலாம் சொல்ல முடியாது, தாண்டி எல்லாரும் திமுக உறுப்பினர் தான். ஆமாம், ஆதவர்ஜனா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும் பங்கெடுக்கணும்னு சொன்ன பிறகு விசிகாவில் இருந்து எல்லாருமே ஆதவர்ஜனாவுக்கு எதிராகவும் ரொம்ப கொச்சையாகவும் பேசி எங்களுக்கு தெரியாண்டா உயிரினப்பெல்லாம் பேசுனாங்க இல்லையா. அப்பேற்பட்டவங்களை திரும்பவும் நாம் வந்து அமைச்சராக்கனா அங்கங்கே ஒரு பவர் செக்டார் உருவாயிடும். இன்னைக்கு இப்போ ஒருத்தர் அமைச்சராகிறாருன்னா இப்போ தமிழக தமிழக அரசில் ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு வேலை நடக்குதுன்னா எம்பி லெட்டர் செல்லுமா, அமைச்சர் லெட்டர் செல்லுமா? அமைச்சர் லெட்டர் தான். அப்போது அவன் திருமாவகிட்ட போகிறான்னா அமைச்சர்கிட்ட போவானா?
அமைச்சர் தான் அஃப்கோர்ஸ் போவாங்க. அதை எப்படி திருமாவளவன் ரசிப்பார்? கண்டிப்பாக. அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் வந்து எவ்வளோ அதையும் முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் கீழ்மட்டத்தில் சரியாக காய்களை நகர்த்தி திருமாவை எப்படி செஸ்ஸில் லாக் பண்ணுறாங்களோ ராஜாவை அந்த மாதிரி லாக் பண்ணி இன்றைக்கி அமைச்சரவையில் இன்னொரு பேச்சு அடிப்படுதுல, துணை முதல்வர் அவர் கேட்டுட்டு இருந்தாரு, அவரே அமைச்சரவையில் பங்கேற்கலாங்கிற ஒரு முடிவில் இருந்தார், அதனால தான் இவ்வளோ காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவதுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 தொகுதியில் வந்து விஜய் ஜெயிச்சார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, திருச்சியில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாருன்னா அண்ணன் அன்னைக்கு வச்சு துணை முதல்வர் கொடுங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணாம் திருச்சியில் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம், பெரம்பூரில் ரிசைன் பண்ணிட்டு ஏங்க அப்படி என்னங்க இப்போ நான் கேட்குறேன், நம்ம இது எப்படி சொல்கிறது எப்படின்னா, இப்போ விஜய்க்கு வேறு ஏதாவது ரிலேஷனா நீ சொல், இல்லை இவங்களையும் சேர்த்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு இப்போ பல விஷயங்கள்லாம் பேசணும்ல, அந்த மாதிரி அதாவது ஏன் அப்படின்னு தேவை இருக்குது? இப்போ உங்ககிட்ட யாருமே இல்லைன்னு நீயே சொல்லிட்ட, ஓடாதீங்கப்பா நடிகர் பின்னாடி போகாதீங்கப்பா, நான் உங்களை பிஹெச்டி படிக்க வச்சிருக்கிறேன், நீ எல்கேஜி கிட்ட போகாதீங்க அப்படின்னு புலம்புனார். அப்போ என்ன அர்த்தம், ஆல்மோஸ்ட் எல்லாரும் அங்கே போயிட்டான். பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒன்றே அவனும் சரியில்லைப்பா, விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா போவோம்பா அப்படின்னு சொல்ல பார்த்தா தொண்டர்கள் தாவேக்கா, நிர்வாகிகள் திமுக, அண்ணன் தனிமரம் இதிலெல்லாம் கரெக்டாக காய் நகர்த்தி அவரை வந்து லாக் பண்ணிடுறேன். இப்போ ஏதாவது பேச முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நான் இல்லை நான் முரண்டு போட்டு நான் வந்து ஆட்சியிலேருந்து நான் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு அமைச்சராக இருக்கிற, 4 பேர் உன்னை சுற்றி நாளைக்கு செக்ரட்டரியில் 4 பேர் வந்து நின்று இருப்பேன், என்னடா மண்ணை போட பார்க்குறியா நீ, ஒரு 5 வருஷம் நாங்கள் பண்ணிட்டு போகிறோமா, அப்புறம் நீ கடைசியில் வாபஸ் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த மந்திரி சபை. அதுதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ரைட்ண்ணே, கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு தாவேக்கா மேலே. குறிப்பாக சொல்ல போனால் அண்ணன் திருமாவர்கள் வச்ச விமர்சனங்களில் பார்த்து காட்டிச்சுன்னா, விசிலடிக்கா குஞ்சுகள் பின்னாடி போயிடாதீங்க, தாவேக்காங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, திமுக மட்டும் அழிக்க வரல, பெரியார் அம்பேத்கர் இயக்கங்களை கருத்துக்களை அழிக்க வந்தது தான் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வைத்திருக்காரு. ஒரு பக்கம் அப்படி இருக்கு, வன்னியரசு அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வந்து அன்னைக்கு கூட விஜய் அவர்கள் மீது வந்து மிக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்காங்க. இந்த கூட்டணி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? நீங்கள் முரண்பாடான இதை பார்க்க தெரியாதா? இல்லை, முரண்பாடெல்லாம் இல்லைங்க. தீய சக்தி திமுகன்னு சொன்னார் விஜய். இப்போ இன்றைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் போட்டிருக்கிற இல்லை ஆதரவு அளித்திருக்கிற எல்லாருமே அந்த தீய சக்தி ஓட்டில் ஜெயிச்சவங்க தானே. ஆமாம். அப்புறம் என்ன அதே பரிசுத்தமாகி போச்சு. அரசியல் இதெல்லாம் வந்து நிரந்தர எதிரிங்களே நிரந்தர பகைவனும் கிடையாதுங்க, வந்து நண்பனும் கிடையாதுங்க. இவங்களுக்கு தேவை பதவி, அவ்வளவுதான். அதுக்காக இவங்க எதை ஒன்றாலும் செய்வாங்க. இதே மாதிரி போக்கு நீடிச்சதுன்னா இது வந்து மாற்று அரசியல் இல்லை, இதுவும் மற்றொன்றாக விஜய் மாறி நின்றுவார். இப்போ இன்றைக்கே வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது இல்லை, இப்போ எப்படி இவெல்லாம் ஒழுங்க மாட்டான், இப்போ உங்களை வந்து இவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க போயிருக்காங்க, எப்படி விஜயெல்லாம் ஒத்துக்கிறாரு, அப்போ நீங்கள் பதவிக்காக என்ன வேணாலும் செய்வீங்களான்ற மாதிரி கூட இன்றைக்கி விமர்சனங்களை கிளப்பி விட்ருக்காங்க. போதாக்குறைக்கு வந்து திமுக ஒரு பக்கம் அவதூறுகளை வாரி விசிகா மேலே வீசுது, அப்புறம் விஜய் மேலே வீசுது. அதால் இவங்களோட நோக்கம் இது வந்து எதிர்பாராத விதமாக கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை எப்படியாவது நம்ம தக்க வச்சுக்கணும், அதுக்கு எதை ஒன்றாலும் செய்யலாம். என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் தன்னுடைய பதவி வந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு உடனடியாக ஒரு 6 மாதத்து தேர்தல் வைத்தால் இதை விட அதிக மெஜாரிட்டியில் வந்திருப்பார். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா நம்ம 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குமோ, இந்த வெற்றி வருமா, இல்லை இதுக்கு வந்து மாற்றாக எதிராக ஏதாவது நடந்துடுமா அப்படின்ற பயத்தான் விஜய் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா நின்று பேசி எப்படியாவது இந்த ஆட்சியை தக்க வச்சிடுவோன்ற முயற்சி தான். அதுக்கு இவங்க எதை வேணாலும் செய்வாங்க. நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்குமே இப்போ அவங்ககிட்ட இல்லாத பணம் இல்லை, விஜய் ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லைல்ல, அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்க போகிறாங்க. அதால் பணம் தானே அதுதான் என்ன பெரிய கொள்கை. நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ் குழந்தை, அப்புறம் இன்னைக்கு எப்பா ஏன்பா வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆர்எஸ்எஸ் அப்படின்றாங்க. இவர் ஆர்எஸ்எஸ் குழந்தைங்கன்றீங்க, அதில் வேற நாங்கள் இன்னும் அந்த ஸ்டாண்டில் மாறவே இல்லை, அது வேற. அப்போது இப்போ நேரடியாக நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் வந்து பிஜேபி கூட்டணி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ பிஜேபி கூட்டணி இருக்கீங்கன்னு சொல்லலாமா? அதால் இது முழுக்க முழுக்க பதவியை நோக்கி போகிற ஒரு நிர்பந்தம்.
பொதுவான ஆட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாத போது கூட்டணியில் இருக்கும்போதே அண்ணனோட விமர்சனம் ஆளுங்கட்சி மீது எப்படி இருக்கும்னா ஒரு தோழமை சுட்டல் மாதிரி தான் இருக்கும். இப்போ அமைச்சரவையிலே பங்கேற்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம், சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அண்ணங்கிட்ட இருந்து ஒரு பேச்சுமே ஒரு கருத்துமே இல்லை. மீண்டும் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? தோழமை சுட்டல் தானா? ஏங்க, அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு முன்னாடியே அந்த ஜோசியரை போட்டாங்க. போட்டதுக்கு உண்மையிலே வந்து விஜய் அந்த நம்ம பிரேமலதா அவர்கள் அருமையான ஸ்பீச். சட்டமன்றத்தில் நான் இது வரைக்கும் அவங்களாம் அப்படி பேசுவாங்களோ நான் பார்க்கல, அருமையாக பேசினாங்க. திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஜோசியரை கொண்டாந்து அரசு உயர் பதவியில் வச்சுருக்காருன்னு கேட்டதுக்கு, அவர் ஜோசியர், அவரோட தொழில், அவர் வந்து தாவகாவின் செய்தி தொடர்பாளர் தானே அப்படின்னு முட்டு கொடுத்தவர் தான் அவர். அதால் கருணாநிதிக்கு என்ன முட்டு கொடுத்தாங்களோ, ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன முட்டு கொடுத்தாங்களோ, உதயநிதிக்கு என்ன முட்டு கொடுத்தாங்களோ, என்ன இன்பநிதிக்கு முட்டு கொடுக்கலாம்னு நினைச்சாங்களோ, அது எல்லாத்தையும் விஜய்க்கு அவர் செஞ்சிருவார். அதுக்கு நோக்கம் வந்து பதவி தான் சார். இன்றைக்கு நம்ம சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்னார் தெரியுங்களா? ஆமாம், அகால மரணம் அடைந்திருக்கும் கட்சி மரணம் அடைஞ்சிருக்கோம், அதை நாங்கள் வந்து இன்றைக்கி உயிர் கொடுத்துருக்கோம். அதுதான் சார் உண்மை. திமுக வந்து அப்போ அகால மரணம் அடைந்திருக்கோம் மற்ற கட்சிகள் சொன்னார்ல, உண்மையிலே இந்த தேர்தலோடு திமுக உட்பட எல்லாமே அகால மரணம் அடைந்திருக்கும். இன்றைக்கு இந்த குட்டி குட்டி கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட், விசிகா, இந்த யுஎம்எல்ஏ, இவங்க எல்லாத்துக்கும் விஜய் ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். இறந்து போனவர்களை உயிர்ப்பித்து எழுப்பி கூட்டாந்துருக்காரு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக. இதில் ஒரு பக்கம் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க திரு வன்னியரசு அவர்கள் மீது ஏற்கனவே ஒரு ஆயுள் தண்டனை வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த வழக்கிலையும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வந்து அஸ்வத்தமன் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. பிஜேபி சைட்லேருந்து பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்துட்டே இருக்கு. இந்துக்களை புண்படுத்துறவர், இந்துக்களை காயப்படுத்துறவர், இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு பதவி கொடுக்கலாமான்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் மீது வந்து நேரடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனு, பேர் வந்து ஜெயராஜ். அவங்க இந்த வழக்குங்கிறதுங்க அந்த ஊரில் கொஞ்சம் ரெட்டியாருங்க அட்ராசிட்டி அதிகங்க. அதில் ஒரு கம்யூனல் கிளாஷில் ஒருத்தர் வந்து கொல்லப்படுகிறார். அந்த படுகொலையில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அவர், அவங்க தம்பிங்கெல்லாம் அக்யூஸ்டாக காவல்துறை கைது பண்ணுது. அதில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அது வந்து இப்போ அப்பீலில் இருந்தது. இது முடிஞ்சுதான் என்னென்னு தெரியல, அப்பீலில் இருக்குது. இது ஒரு சாதி கலவரம் தானே. இப்போ அதுக்கு நாம் வந்து ஒரு ரிட்டாலியேஷன் நடக்குது, இல்லை ஒரு திருப்பு தாக்குதல் நடக்குது, அதை வந்து நாம் வந்து ஒரு திருட்டு வழக்குக்கும் ஒரு ஊழல் வழக்குக்கும் இந்த வழக்கையே நாம் வந்து கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அது ஊருக்குள்ளே இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பொதுவாக போலீஸ் தடையை மீறி அன்றைக்கி வந்து அந்த எதிர்த்தரப்பினர் வந்து ஊருக்குள்ளே பூந்து வராங்க. இவங்க ஒரு 30-40 வீடு தான். அப்போ திருப்பி தாக்குதல் சம்பவம் எதாச்சியாக நடக்கும் இல்லை. ஆமாம், அதில் ஒருத்தர் வந்து சாகிறாரு. அந்த வழக்கு தானே அது. அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒன்றும் திட்டமிட்டு போய் பணத்துக்காக கெயின் ஃபார் மர்டர்லாம் ஒன்றும் இல்லைல்ல, எதாச்சும் நடந்தது. ரைட். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பதவியில் பிரமாணம் எடுக்கிறாங்க. பதவி பிரமாணம் எடுத்தோன்னா அவங்க கட்சி உயிர் தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் புதுமையை அடைய போகிறோம், நாங்கள் கட்சியை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது. விசிகா சார்பாகவும் அமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. இது விசிகாவுக்கு எந்த மாதிரியான வருங்காலத்தில் எப்படி உருவாக்கும், எது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க திரும்பவும் எப்படி திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் விளங்காது. ஏன்னா நான் இது 2 விதமாக பார்க்கலாம். இது வந்து விசிகாவை அழிப்பதற்காக கூட அவர்கள் வந்து ஈர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து இடைத்தேர்தல் வருது, அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருதுல்ல, நம்ம உள்ளாட்சி தேர்தல் வருது. அதில் இவங்களுக்கு என்ன பங்கீடு கொடுக்கறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து முடிவாகும். ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது முடிவாகி போச்சு. இப்போ அதை வச்சுனா சொன்னார், நான் ஒரு 10-20 பேர் கூட இருப்பான் அப்படின்னு தானே சொன்னார். அப்போ ஏற்பட்டவருக்கு எப்படி பிரதிநிதித்துவம் தரப்போகிறாங்க, இல்லை இவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்து விஜயை கவுக்க போகிறாங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ 2 பேர் இருக்கிறதால ஒருத்தர் இருக்கிறதால கம்முனுக்குதுங்க. இப்போ நீங்கள் இதே ஒரு 10 பேர் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, அதை கொடுத்து 8 பேர் ஜெயிச்சிருந்தாங்க, என்ன நடந்திருக்கும் பாருங்கள். ஆமாம். அப்போது இவங்களுக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கம் இல்லை. இப்போ இன்றைக்கு வெற்றி பெற்றவர்கள் கூட வந்து ஓட்டு காசு கொடுத்து தானே வாங்கியிருக்காங்க. இந்த கேவலம் இப்போ அரசியல் கட்சிகள் அதை செய்யலாங்க. யாரோ ஒரு வேட்பாளர் வரான், நான் இன்னும் சாதியாக இருப்பேன், இன்னொரு சாதிக்காரன் என் ஜாதிக்காரன் ஓட்டு போட்டுருவான், மற்றவன் எப்படியா எனக்கு ஓட்டு போடுவான், அதெல்லாம் நான் காசு கொடுத்தேன், அதில் சேர்த்து என் ஜாதிக்காரனுக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குங்க. ஒரு ரிசர்வ் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் அந்த சமூகத்துக்காக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிற நாங்கள் தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ உன்னை அந்த மக்கள் வந்து உனக்கானவனா அவங்களுக்கானவனா அவங்க ஏற்றுக்கலை.
இப்போ இதே சிதம்பரம் தொகுதியில் வந்து பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 கொடுத்தாருல போன தேர்தலுக்கு முன் தேர்தல். அப்போ ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் காசு கொடுத்து தான் ஓட்டை வாங்குறாங்க. என்னங்க தேர்தலில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? கொடுத்துருப்பாங்க. திமுக கொடுத்து ஏதோ நடந்திருக்கிற மாதிரி பேசுகிறேன். இல்லைங்க, அம்பேத்கர் கொள்கைக்கு புறமானது இல்லைங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அது செய்ய தான் செய்வாங்க. அது வந்து தேர்தலில் பணம் செலவாக தான் செய்யும் அப்படின்னு சொன்னவங்க தானே அது. அதால் இதில் என்னென்னா சார், இன்றைக்கு திமுக கூட கண்ணாமுன்னான்னு பேசுகிறாங்கல்ல, அது என்ன காரணம்னா, இப்போ சீட்டை நாங்கள் கொடுக்குறோம், நோட்டையும் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் நோட்டை அங்கே கொடுத்துட்டீங்க, கொடுத்துட்டு நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் இப்படி செய்யறது எப்படி? யாராக இருந்தாலும் எப்படி சார் இருக்கும்? ஆமாம், பூத்தஜன் கூட கிடையாது. பூத்தஜன் எல்லா வேலையும் அவங்க எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அப்போ நான் உன்னை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உன்னை கொண்டாடுறேன். நீ கொஞ்ச நாள் கழிச்சு போனால் கூட பரவாயில்ல, சரி எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு முரண்பாடுன்னு, ஜெயிச்ச உடனே அங்கே போய் நிற்கிறேன்னும் போது அது இயல்பாக அந்த கோபம் வரதாச்சு, இயல்பு தானே. அதுதானே என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு. திமுக சார்பாக ஆர் ராசா அவர்கள் நேற்று வந்து ஒரு பிரளயத்தை கிளப்பி விட்ட மாதிரியான ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருந்தார். அந்த ட்வீட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் பெண்களை இழிவுபடுத்துகிற விதமாக வச்சு அந்த ஒரு இழிவு செயல் பண்ணியிருந்தார், எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த சென்னையில் ஒரு 2-3 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பையனை இந்த பையனன்றாங்கல்ல, ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை என்னடா அறிவு இருக்கடா, அது இருக்கா, இது இருக்கா, திட்டு போயிலன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அவங்க அம்மாவை குறிப்பிட்டு சொல்கிறது எப்படி இருக்குது? அந்த மாதிரி இங்கே வந்து இயல்பாகவே வந்து பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை ஒரு போக பொருளாக கேவலமாக பார்க்குறது இயல்பாக இருக்குது. அதில் அவர் வந்து பூ முடித்த ஒருத்தங்க கூட படுத்துக்கிறது ஒருத்தங்க கூட இந்த மாதிரி பேசுகிறார், ட்வீட் போட்டார். அதுக்கப்புறம் அதை எடுத்தாருன்னு வச்சுங்களேன். நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். பூ முடிக்கிறது ஒருத்தவங்க கூட, உணர்வது ஒருத்தவங்க கூடன்னு சொல்கிறேன்ல. இப்போ இந்த கட்சிகள்லாம் உங்ககிட்ட கூட்டணியில் வராங்கல்ல, அவன் ஒரு சின்ன வச்சுருக்கிறான்ல, ஆமாம், அவன் ஒரு கட்சி வச்சுருக்கான்ல, உங்ககிட்ட வந்த உடனே நீ வந்து ஏன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது, பூ முடிச்சவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட புணர்றதுக்கு சமம் தானே. அங்கேயே முடிஞ்சிருது. இங்கே வேலை நீங்கள் தானே செய்கிறீங்க, நீங்கள் தானே செய்கிறீங்க. அப்போது இது கூட சார், நான் இப்போ ஏன் இதை விட இப்போ ஆர்எஸ் பாரதி இருக்காரு, ஏன் அவர் கூட இதை சொல்லியிருக்கல, மீடியாக்களை பார்த்து ரெட் லைட் மீடியா. ஆமாம், அங்கேயும் பாருங்க, அங்கேயும் சொன்னார்ல, நாங்கள் போட்ட பிச்சைகள் ரெட் லைட் மீடியா அப்படின்னா, ரெட் லைட்னா விபச்சாரம்னா இப்போ போயிட்டு வர ஆணை பெருசாக இன்னும் ஒரு விபச்சாரத்துக்கு போகிறவன்லாம் சொல்ல மாட்டான், பெண்களை தான் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்கிறான். போகிற ஆண்களுக்கு ஒரு மைனருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லை. அப்போது இவர்களோட நோக்கமே இப்படி தான். அப்போ ஏன் இந்த நேரத்தில் ஆர்எஸ் பாரதி பேசலை? ஆர்எஸ் பாரதி பேசினா அந்த ஆள் வேறு சமூகம், ராஜா பேசுனா ஒரே சமூகத்துக்குள்ளே அடிச்சு, ஒரே சமூகத்துக்குள்ளே நீங்கள் அடிச்சிங்க. அப்போ தான் வந்து இதில் வந்து பிரச்சனை வேறு மாதிரி ஆகாது. அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த சமூகம் அம்பலப்படும்ல. என்னடா நாகரிகம் இல்லாமல் இந்த ராஜா பாடுறான், இவனுக்கெல்லாம் எம்பி கொடுத்ததே தகுதி இல்லைடா, இவெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கான்டா அப்படின்னு ஒரு குரூப் பேசணும். ஏன் ராஜா பேசுனா தப்பு? நேற்று வரைக்கும் இங்கே நின்று ஓட்டியும் காசையும் எல்லாத்தையும் வாங்கி ஜெயிச்சுட்டு அங்கே போய் கொடுக்குறான்ல. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த ஜாதியை எப்படி தான் அப்படிங்கிறத உருவாக்குவதன் நோக்கம் தான் ராஜாவை விட்டு பேச வச்சுது. சார், இப்போ இதே ராஜா எடப்பாடி அவர்களின் தாயாரை குறித்து பேசினார். ஆமாம், அப்போ யாராவது குச்சானா? அப்போ குச்சிருக்கணும்ல. எடப்பாடி ஒரு மனிதர், ஒரு சிஎம் இருக்கிறாரு, அப்போ சிஎம்மாக இருந்தாங்க. ஆமாம், சிஎம்ஆர். அப்போது சிஎம்மாக இருக்காரு, ஒரு அவங்க வயதான தாயாரை குறித்து இப்படி பேசணுமேன்னு இன்றைக்கு கொதிக்கிறவங்களாம் பேசணும்ல. விடுதலை சிறுத்தைகள் அவர் பேசிட்டாருன்றதுக்காக நம்ம பேசுகிறோம் தவிர, அன்றைக்கு எடப்பாடியாருக்கு ஆதரவா அவங்க அம்மாவை எப்படி குறித்து இந்த ராஜா பேசலாம் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. அதால் இது முழுக்க முழுக்க திமுக திட்டமிட்டு நீ பேசு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இவர் சொன்னார், லியோனி, செருப்பு எடுத்து கக்கத்தில் வச்சுன்னு போகிற சமூகத்தை நாங்கள் வந்து மேயர் ஆக்கணும். சார், இந்த வார்த்தையை வேற எவனா சொல்ல முடியுமா? கரெக்ட். சொன்ன செருப்பு பிஞ்சிடாது. அப்போ லியோனிக்கும் செருப்பு பிஞ்சுது, நாங்களாம் செருப்பு அமைச்சோன்னு வச்சிங்களேன். ஆனால் இதை யார் பயன்படுத்தணும், யார் பேசணுன்றதை தீர்மானிக்கிறது திமுக. நாங்கள் பேசினா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ வந்து ஐயா மருத்துவர் எதனா பேசுகிறாருன்னு வச்சுங்க, அந்த சமூகம் சார்ந்து இருக்கிறவங்களை விட்டு ஒருத்தரை பதில் சொல்ல வைப்பாங்க, அது பக்குவமாக பேசுவாங்க. அதே மாதிரி எஸ்சி பிரச்சனை திருமாவளவனே இப்போ இதே யாரை பார்த்துறா விபச்சாரி, யாரை பார்த்துறா இந்த மாதிரியான வார்த்தையை சொன்னேன்னு இன்னொருத்தர் சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அண்ணன் திரும்ப இதே மாதிரி அமைதியை காத்திருப்பாரா?
அப்போ காத்திருக்க மாட்டார். காத்திருக்க மாட்டார். அப்போ வந்து வேற அது சமூக நீதியாக போயிடும். இது அவர் கொஞ்சம் மைல்டாக பேசிட்டு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தரமட்டத்தில் இறங்கி கொஞ்சம் பேசுங்கப்பா, என்ன திமிர் பத்தியா சார். யாருமே இப்போது திருமாவளவன் அவர்கள் சொல்லலாம் கூட யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் ஒருத்தன் எதேச்சியாக கூட ஒரு பார்வை பார்க்கலாம். அப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த பார்வைகளை சந்தித்த எதிர்கொண்ட நாங்கள் இந்த ஆள் சாதியாக பார்க்குறாரோ அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இயல்பாகவே வரும்ல. ஏன்னா தொடர்ந்து அந்த அசிங்கங்களை இந்த மக்கள் சந்தித்து கொண்டே வரான்ல. அதில் 1-2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நாங்கள் ஆகலாம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இப்படி இருப்பதால் இப்படி தான் இவனும் இருக்கிறான் பொழுது அப்படின்னு நாங்கள் நினைக்க தோணும்ல. அதுதான் சார் இது. கரெக்ட். இறுதி என்னோட கேள்விண்ணே, திமுக கூட்டணியில் இந்த கட்சிகளை வைத்து தான் இப்போ தாவேகா வந்து அவங்களோட மெஜாரிட்டியை நிரூபித்து ஆண்டு கொண்டு இருக்காங்க. திமுக கூட கடந்த பல காலங்களாக கூட்டணியில் சொல்லப்போனால் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி இப்போ தாவேகா கூட எந்த அளவுக்கு ஜெல்லாக வாய்ப்பு இருக்கும்? இந்த கூட்டணி வந்து இப்போ இடதுசாரிகள் மட்டும் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவங்க காங்கிரஸ் ஆகட்டும், தாவேகா, இவங்க விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆட்சியில் பங்கேற்றுட்டாங்க. எந்த மாதிரியான ஒரு ஜெல் இவங்களுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க அம்முன்னு அடங்கி போயிடுவாங்க சார். பழைய ஆட்சிகள் மாதிரி தான். ஆமாம், அதாவது இந்த தேர்தல் வருகிற போது சீட் ஷேரிங்கில் எதெல்லாம் நடந்தது. போராளிங்கிற வார்த்தைக்கு இங்கே அண்ணனுக்கு இடமே இல்லையானே. அதெல்லாம் மானஸ்தன் ஒருத்தர் தான், அவன் எங்கே போனான்னு தெரிலங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் போராளின்னா திமுகவில் இருந்த போதே ஒன்றும் நடக்கல. ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் பங்கு இல்லைனாலும் ஆட்சியாளர்களும் கூட இருந்தீங்க. அப்போது நடக்கிற எந்த அட்ராசிட்டியும் நீங்கள் கேட்டதே இல்லையே. கொடியை கூட கேட்டதே இல்லையா? அப்போ அங்கேயே அப்படி கேட்கல. இப்போ இவங்க சொல்ல மாட்டாங்களா, ஜெயிச்சது 2, இதில் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறேன், இதில் வந்து திமிர் பேச்சு வேறையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்புறம் இதில் வந்து ஒரு முரண்பாடு வந்துடும். அப்புறம் வெளியே போகணும். இப்போ தான் வந்து அந்த அமைச்சர் பதவியை நம்ம வந்து சுவைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளால் 4 பேர் ஏதோ அப்படி ஏதோ நடக்குது, அதை விட்டு போக மாட்டாங்க சார். இது வந்து என்னை பொறுத்தவரை இந்த விசிகாவில் உள்ள ஒரு சிலருக்கு வேண்டாம், இது நன்மையை பயக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்கான நன்மையா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க யார் ஆட்சியாளர்களோ அவங்க தானே அம்பேத்கர். இவங்களுக்கு ஒரு காலத்தில் கருணாநிதி அம்பேத்கராக இருந்தார், வாழ அம்பேத்கராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அம்பேத்கராக இருந்தார். இன்றைக்கு விஜய் கூட நாளைக்கு வந்து அம்பேத்கராக மாறலாம், இல்லை ஆதவ அர்ஜுனா கூட அம்பேத்கராக இவர்களுக்கு மாறலாம். அதால் முழுக்க இவங்களுக்குன்னு ஒரு சிறத்தன்மையெல்லாம் இல்லை சார். எங்கே போகிறாங்களோ அங்கே ஒட்டு தின்ன அப்படி இருந்துங்கன்னு ஒட்டுண்ணியாக இருந்துங்கன்னு போகிற பழக்கத்தில் இவங்க வந்துட்டாங்க. இவங்க அந்த வலிமையும் இழந்துட்டாங்க. நீங்கள் வந்து பொதுவாக இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருக்கும்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம். இந்த மக்கள் இவங்களை கைவிட்டாங்கல்ல. பிகாஸ் மக்களை இவர்கள் கைவிட்டாங்க. நீங்கள் வந்து அது இப்போ மிகப்பெரிய உதாரணம் அது வேங்கை வேல் தான். வேங்கை வேல் மாதிரி மிக கொடுமையான சம்பவம் உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. அதுலாம் ரொம்ப எப்போ அதாவது அன்இமேஜபிள். அது அப்பயே நீ கம்முன்னு கூட இருந்தல்ல சார். யாரும் வந்து எஸ்சி மக்களுக்கு ஆதரவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் சார். எது சட்டமோ குற்றமோ அது சட்டத்துக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க. சட்டப்படி அந்த ஊரில் தப்பு நடந்த ஊரில் போய் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார், இந்த ஊரில் சாதி டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ 3 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் இல்லை. அப்போது வந்து எஸ்சி எஸ்டி அந்த வன்கொடுமை பிரிவில் இருக்கிற வழக்கை சாதாரண வழக்காக மாற்றின உடனே ஒரு எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த உடனே போய் அவங்க பட்டா கேட்டாங்கன்னு பட்டா வாங்கிட்டுருங்க. உங்கள் எம்எல்ஏ தான் போய் பட்டா கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகத்தனம். இந்த துரோகத்தனங்களை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் உங்களை விட்டுட்டாங்க. உங்களை விட்ட உடனே வேறு வழி இல்லை. நீங்கள் எந்த காலத்திலும் இதோட திமுக கூட நின்னா எந்த காலத்திலும் அந்த வெற்றி வாய்ப்பை நோக்கி போகாதுன்றதை உணர்ந்து சரி எது கெட்டா என்ன விஜய்கிட்ட நின்று ஏதாவது அப்படி தேர்த்திப்போம் அப்படி நம்ம செத்து போன கட்சியை கொஞ்சம் உயிர்ப்பித்துப்போன்னு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ரைட், மிக நன்றி உங்கள் நேரத்தை.